இந்த மாதத்திலும் கர்த்தர் இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வேதத்தை நம்ம திருப்புவோம். நெகேமியாவின் புத்தகத்தை 605வது பக்கத்துல 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம திருப்புவோம். முதலாவது நான் வாசிக்கிறேன். அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசித்து அதை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். சொல்லுவோமா? பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆமென். அதனுடைய அடுத்த பகுதி சொல்லுகிறது, அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். சொல்லுங்க. அவருடைய பிள்ளையாகிய, அவருடைய சுதந்திரமாகிய நாங்கள் எதை கட்டணும்னு நினைக்கிறோமோ, எதை சுதந்திரிக்கணும்னு நினைக்கிறோமோ, எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அதை நாங்கள் கட்டத்தக்கதாக கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆமென் சொல்லலாமா? ஓ, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள பரலோக தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை என்ன பண்ணுவார்? இந்த மாதத்துல கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரர்கள், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிற நாம் எல்லாரும் என்னென்ன காரியத்தை கட்டணும்னு நினைக்கிறோமோ, எந்தெந்த காரியத்தை சுதந்திரிக்கணும்னு நினைக்கிறோமோ, அதையெல்லாம் பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை என்ன பண்ணுவாரு? கைகூடி வர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதத்துல கர்த்தர் நீங்க என்ன காரியம் உங்களுக்கு தடையா இருக்கிறதோ, என்ன காரியத்தை பெற்றுக்கொள்ளாமல் இதுவரைக்கும் போராடி கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த காரியத்தை சுதந்திரிக்க முடியாமல் தடையா இருக்கிறதோ, அந்த காரியத்தை எல்லாம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையில தேவன் அந்த காரியத்தை எல்லாம் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று சொன்ன தேவன் நம்முடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்ற எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆமென். எசேக்கியா ஆற்றை திருப்ப நினைக்கிற காரியம், எந்த காரியத்தை எசேக்கியா செய்ய நினைத்தானோ, அவர் செய்ய நினைத்தது எல்லாம் வாய்த்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதே போலதான் இந்த மாதத்துல பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவாரே என்றால், நீங்க எதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில கட்டப்படணும் நீங்க நினைக்கிறீங்களோ, எந்தெந்த பகுதியில நீங்க உயர்த்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ, எதை அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, அந்த காரியத்தை எல்லாம் அவர் கைகூடி வர பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 1:3 நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து வேதத்தின் மேல தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை கொடுத்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே, இந்த மாதத்துல நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நாங்கள் எழுந்து கட்டுவோம். அல்லேலூயா. எத்தனை சன்பல்லாத்துக்கள் வந்தாலும், தொபியாக்கள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், பரலோகத்தின் தேவனானவர் உன் பட்சத்துல இருக்கும் பொழுது, பரலோக தேவன் வாசல்களை திறக்கும் பொழுது, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணும் பொழுது, அதையெல்லாம் கைகூடி வர பண்ண வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், ஏசாயா 48ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வர பண்ணேன், அவன் வழி வாய்க்கும். அல்லேலூயா. பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணும் பொழுது கர்த்தருடைய வழியெல்லாம் என்ன பண்ணுவாராம்? வாய்க்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அதே 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, 53ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல 53:10 கடைசி பகுதியில, கர்த்தருக்கு சித்தமானது
அவர் கையினால் வாய்க்கும். சொல்லுங்க, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால வாய்க்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால பரலோகத்தின் தேவனானவர் கைகூடி வர பண்ணுகிறபடினால கர்த்தர் எதெல்லாம் உங்களுக்கு தர சித்தம் வைத்திருக்கிறாரோ அவருடைய கையினால அது வாய்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஒருபோது நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. சங்கீதம் 55:11 வாசிப்போமா? 55:11 இன்னும் உங்களை உற்சாகப்படுத்தும்படி அந்த வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமோ இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென். இந்த மாதம் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் அது வெறுமையாய் திரும்பாது. அது எதை செய்ய வாய்க்கும்படி விரும்புகிறதோ அந்த காரியத்தெல்லாம் என்ன பண்ணும்? வாய்க்க செய்யும். ஹல்லேலூயா. ஆகவே பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நாங்கள் எழுந்து கட்டுவோம். ஆமென். எந்த சத்துருவும் எதிர்த்து நிற்கவே முடியாது. எந்த மனிதனும் எதிர்த்து நிற்கவே முடியாது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க என்ன பண்ணுவீங்க? சும்மா இருப்பீர்கள் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். 1 சாமுவேல் 14:6 நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் 1 சாமுவேலின் புத்தகம் 14 இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 14:6 யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, ஆமென், அல்லேலூயா. இப்போ நீங்க எல்லாம் அந்த பிரச்சனையை பார்த்து சொல்ல போறீங்க. யோனத்தானை போல தன் ஆயுததாரியை நோக்கி அவன் என்ன சொல்லுகிறான்? விருத்த சேதனம் இல்லாதலுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். ஆமென். சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களுக்காக இந்த மாதத்துல ஒரு காரியத்தை செய்வார். உங்களுடைய காரியம் எல்லாம் கைகூடி வர பண்ணும்படி கர்த்தரே ஒரு காரியம் உங்களுக்காக செய்வார். ஆமென், அல்லேலூயா. அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு ஒருபோதும் தடை இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் இந்த மாதத்துல காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். கரங்களை உயர்த்தி கேட்போமா? பரலோக தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, எத்தனை வெண்கல கதவுகளாய் இருந்தாலும் இருப்பு தாழ்பால்களாய் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணனானவரை செவ்வைப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்த்து வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்துல பொக்கிஷங்களையும் ஒளிப்பிருத்தல புதையல்களையும் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்று அறியும்படி கர்த்தர் பரலோக தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், வார்த்தையினாலே அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் கர்த்தர் உனக்காக ஒரு காரியத்தை செய்ய அது அவருக்கு லேசான காரியம். கர்த்தர் எதெல்லாம் சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தம் எல்லாம் அவருடைய கையினால இந்த மாதத்துல வாய்க்கும். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் என்னுடைய சொந்த முயற்சியில, என்னுடைய படிப்பில, என்னுடைய பணத்தினால தோற்று போய் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. ஆனா இந்த மாதத்துல பரலோகத்தின் தேவனானவர், பரலோகத்துல வீற்றிருக்கிற தேவனானவர், சர்வ வல்லமையுள்ள தேவனானவர், உண்டாக கடவுது என்று சொன்ன வல்லமையுள்ள தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவீர். நாங்கள் எழுந்து சபையை கட்டுவோம். நாங்கள் எழுந்து எங்கள் குடும்பத்தை கட்டுவோம். நாங்கள் எழுந்து இயேசுவின் நாமத்துல எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படும், எங்கள் குடும்பம் கட்டப்படும், சபை கட்டப்படும். தனிப்பட்ட சரீரத்தில் இருக்கிற சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாம் கட்டப்படும். நீ கட்டப்படுவாய் என்ற வார்த்தையின்படியே பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணும் பொழுது எல்லா காரியத்தையும் கர்த்தர் கட்டுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு ஒரு சந்தோஷமான வார்த்தை இல்லையா? அன்றைக்கு நெகேமியா சொல்லுகிறார், அப்ப நீ சன்பலாத்தா இருக்கலாம், தொபியாவா இருக்கலாம், நீ நிறைய தோற்று போகும்படி பேசலாம், ஆனா பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்காக காரியத்தை கைகூடி வர பண்ணும் பொழுது
பரலோகத்தின் தேவனானவர் அவர் சித்தம் வைத்திருக்கும் பொழுது சன்பல்லாத்துகள் தொபியாக்கள் எத்தனை முறை முயற்சி செய்தாலும், அல்லேலூயா, கர்த்தர் ஒரு சித்தம் வைத்திருந்தாருன்னா அந்த காரியம் நிச்சயமாய் வாய்க்கும். அது வெறுமையாய் திரும்பவே திரும்ப. யோபுவை போல எனக்கு குறித்திருக்கிறது அவருடைய கையினால வாய்க்கும். யோபு சொல்லுகிறார், ஒருவேளை இன்றைக்கு நான் இழப்பின் மத்தியில வந்திருக்கலாம், தோற்று போய் வந்திருக்கலாம். யோபு சொல்லுகிறார், எனக்குன்னு கர்த்தர் குறித்திருக்கிறது, அது நிறைவேறவே நிறைவேறும். ஏன்னா தேவரே சகலத்தையும் செய்ய அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரு? வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்துல அன்றைக்கு எலியேசர், அன்றைக்கு லாபான் பெத்துவேலை பார்த்து சொல்லுகிறார். சொல்லும் பொழுது லாபான் பெத்துவேல் எலியேசரை பார்த்து சொல்லும் பொழுது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆமென். இந்த மாதத்துல உங்க வாய்கள் எல்லாம் அப்படி சொல்லணும். நீங்க பெற்றுக்கொள்ளுகிற கைகூடி வர பண்ணுகிற காரியத்தை எல்லாம், இந்த காரியம் எல்லாம் கர்த்தரால் வந்தது. அல்லேலூயா. நாங்கள் நல்ல பலம் ஒன்று சொல்லக்கூடாது, என்னுடைய பலத்தினாலோ திறமையினாலோ வந்தது அல்ல. இந்த காரியம் பெற்றுக்கொள்ள போகிற, கைகூடி வர பண்ண போகிற ஒவ்வொரு காரியமும் எதினால் வந்தது? கர்த்தரால் வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லும், அப்பா இந்த மாதத்துல கைகூடி வர பண்ணுகிற ஒவ்வொரு காரியமும் இது கர்த்தரால் எனக்கு கிடைத்தது என்று, கர்த்தரால் சுதந்திரிக்க கிருபை செய்தீர் என்று என்னை சாட்சியாய் நீங்க நிறுத்துங்கப்பா. ஓ, நலம் பலம் ஒன்று சொல்லக்கூடாது. என்னுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால ஆகும் என்று சொன்ன தேவன். ஆமென். எதெல்லாம் ஒருவேளை அந்த இடத்துல இதுவரைக்கும் நீங்க கேட்டுக்கிட்டு இருப்பீர்களே என்றால், கர்த்தர் அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அப்படியே கரங்களை உயர்த்தி நீங்க விரும்புகிறதை ஆண்டவரிடத்துல கேள். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியார் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நான் இன்னும் பரிசுத்தமா வாழணும். ஆண்டவரே, இன்னும் நான் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும். நீர் எதிர்பார்க்கிற வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும். ஆண்டவரே, ஓ உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு முள் என்னை குத்தி கொண்டே இருக்கிறது. அந்த முள்ளிலிருந்து விடுதலை பெறணும் நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன். எனக்குள் இருக்கிற ஒரு பிரமாணம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். எந்த முள் உன்னை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்த முள் உன்னை குத்தி கொண்டிருக்கிறதோ, அந்த முள் உன்னை விட்டு விலகும்படி நீ ஜெபித்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த மாதத்துல கர்த்தர் தருகிற வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். உன்னுடைய பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோனத்தான் தன் ஆயுததாரி பார்த்து சொன்னது போல, கர்த்தர் உனக்காக ஒரு காரியத்தை செய்வார். கர்த்தர் உனக்காக ஒரு அற்புதத்தை செய்வார். கர்த்தர் உனக்காக எழுந்தருளுவார். சேனையின் கர்த்தர் அவர். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர். அல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. வாஸ்து பார்த்த நம்ம யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்கும்படி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்க புறப்பட்டு செல்லும் பொழுது, பார்வோனும் அவருடைய சேனைகளும் பின்தொடர்ந்து வரும் பொழுது, சிவந்த சமுத்திரம் முன்னாடி நிற்கும் பொழுது, 24ஆம் வசனம் சொல்லுகிறது, கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்தார். ஹல்லேலூயா. பொல்லாத சத்துருவை கர்த்தர் கலங்கடிக்க பண்ணுவார். உன்னை பலவீனப்படுத்துகிற சத்துருவை கர்த்தர் கலங்கடிக்க பண்ணுவார். உனக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா மந்திர தந்திர கிரியைகளை கர்த்தர் இந்த மாதத்துல அவர் கலங்கடிக்க பண்ணுவார்.
காரியம் கைகூடி வர பண்ண கூடாதபடி தடுத்து நிற்கிற எல்லா கடன் பிரச்சனைகள், எல்லா போராட்டங்களை எல்லாம் கர்த்தர் கலங்கடிக்க பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை கர்த்தர் கலங்கடிக்க பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். தடையாயிருக்கிற 25ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் ரதத்தை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர், பார்வோன், உனக்கு விரோதமாய் எழுந்து நிற்கிற சிவந்த சமுத்திரம், உனக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற யோர்தான், உனக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற எரியோ கோட்டைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல கர்த்தர் கலங்கடிக்க பண்ணும் பொழுது பாலும் தேனும் ஓடுகிற அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணாமல் தடுத்து கொண்டிருக்கிற எல்லா கிரிகளையும் கர்த்தர் இந்த மாதத்தில் அகற்றி போடுவார். ஆமென் சொல்லலாமா? ஓ, எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற சுதந்திரத்தை, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ஆரோக்கியத்தை, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற அபிஷேகத்தை, கர்த்தர் என் குடும்பத்தில் வைத்திருக்கிற சமாதானத்தை சுதந்திரிக்க முடியாமல் தடுத்து கொண்டிருக்கிற சிவந்த சமுத்திரமா இருக்கலாம், யோர்தானா இருக்கலாம், எரிகோ கோட்டையா இருக்கலாம், கர்த்தர் கலங்கடிக்க பண்ணுவார். இயேசுவின் நாமத்துல கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுவார். சபையில எழுப்புதல் விரோதமாய் தடுத்து கொண்டிருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், எதிர் வல்லமைகளை கர்த்தர் இந்த மாதத்துல கலங்கடிக்க பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்கு எகிப்தியர் சொல்றாங்க, இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக இந்த மாதத்துல வழக்காடுவார். கர்த்தர் உங்கள் பட்சத்துல நின்று ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. சேனை அதிபதியாய் கர்த்தர் எழுந்தருளுகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? சங்கீதம் 37:5 வாசிங்க. சங்கீதம் 37:5. நம்முடைய வழியெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். நம்முடைய வழியெல்லாம் ஆண்டவரே உம்மிடத்துல ஒப்பு கொடுத்துறப்பா. இந்த பிரச்சனை உம்மிடத்துல ஒப்பு கொடுத்துடுறேன், இந்த காரியத்தை உம்மிடத்துல ஒப்பு கொடுத்துடுறேன். எனக்கு முன் செல்லுகிற தேவன், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொன்னீங்கப்பா. உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்ன தேவனிடத்துல என் வலிய, என் குடும்பத்தை, என் பாதைய, என் பிரச்சனைய எல்லாவற்றையும் கர்த்தர் மேல ஒப்பு வச்சுட்டு, கர்த்தர் மேல பாரத்தை வைத்துட்டு அவர் மேல நீங்க நம்பிக்கை இருங்க. ஆமென். ஏன்னா என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவன் மேல, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அவரே காரியத்தை என்ன பண்ணுவாரு? வாய்க்க பண்ணுவார். ஏற்ற வேலையில காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஏற்ற வேலையில ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற தேவன். சொல்லுங்க, அவர் சகலத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். எந்த பிரச்சனைனாலும் நீங்க சொல்லுங்க, கர்த்தர் எனக்குன்னு வைத்திருக்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் எனக்காக ஒரு காரியத்தை நிச்சயமா என்ன பண்ணுவாரு? செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து என்னாகமத்தை நம்ம திருப்புவோம். 11ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்புவோம். என்னாகமம் 11ஆம் அதிகாரத்துல அங்கே நாம் வாசித்து பார்த்தோமே என்றால் 18ஆம் வசனத்தை நம்ம திருப்புவோம் என்றால், கடைசி பகுதியில நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். நீங்கள் 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 5 நாள் அல்ல, 10 நாள் அல்ல, 20 நாள் மாத்திரம் அல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். 21ஆம் வசனத்துல மோசே சொல்லுகிறார், அதற்கு மோசே, என்னோட இருக்கிற காலாட்கள் எத்தனை பேரு? 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி
அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. நம்ப முடியாதா இருக்கு. ஆடு மாடுகளை அடிச்சாலும் சமுத்திரத்துல மச்சங்களை கொண்டு சேர்த்தாலும் போதுமா? 1 மாசம். ஆண்டவர் சொல்றாரு. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். எத்தனை பேர் நம்புறீங்க? பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணும் பொழுது அதை நீங்க அவிசுவாசமா புறக்கணிச்சிடக்கூடாது. ஆண்டவர் மோசே அப்படி சொன்னும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, அந்த காரியம் எல்லாம் நடக்குமா என்று நீ என்ன பண்ணுவாய்? அதை காண்பாய். ஆமேன். என் கை குறுகி போகவே இல்லை. அது நடக்குமோ நடவாதோ என்று இந்த மாதத்துல நீங்க காண்பீங்க. எப்போ காண்பீங்க? நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. 31ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. ஆமேன். பாருங்களேன், கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. நம்முடைய தேவன் எப்பவுமே அதிசயங்களை செய்கிறார். இந்த காடைகள் எங்க இருந்து வந்துச்சு பாருங்க? சமுத்திரத்திலிருந்து காடைகளை கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமேன். சமுத்திரத்துல என்ன இருக்கும்? மீன் இருக்கும், வஞ்சிரம் இருக்கும், அப்படிதான் இருக்கும். ஆனா வேதம் சொல்லு, சமுத்திரத்திலிருந்து கர்த்தர் என்ன கொண்டு வந்தாரா? காடைகளை கொண்டு வருகிற தேவனா இருக்கிறார். அதான் அவருடைய பேரு அதிசயங்களின் தேவன், ஆச்சரியமான தேவன். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமேன். ஆகவேதான் ஆசா அழகா சொல்லுகிறார், பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அவர் அதிசயங்களின் தேவனாய் இருக்கிறபடினால இந்த மாதத்திலிருந்து எங்க இருந்து இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் நீங்க இருந்தாலும், கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணும் பொழுது நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்க கர்த்தர் கிருபை தர அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். இந்த மாதத்துல கர்த்தர் அப்ப என்ன பண்றாரு? காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆமேன். யோசேப்புக்கு விரோதமா எத்தனை தடைகள் வந்தாலும், சொந்த வீட்டிலே எதிர்ப்பு வந்தாலும், குழியில தூக்கி போட்டாலும், போத்திபார் வீட்டுல அவனுக்கு விரோதமா சதிகள் நடந்தாலும், சிறைச்சாலையில இருந்தாலும், கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணும் பொழுது அவன் கூட பிறந்த சகோதரர்களாலும் அவனை தடுக்க முடியாது. போத்திபார் மனைவியாலும் தடுக்க முடியாது, சிறைச்சாலையும் அவனை தடுக்க முடியாது. யோசேப்புக்காக கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணும் பொழுது தரிசனத்தை கொடுத்த தேவன், அவனுக்கு சொப்பனங்கள் தரிசனம் மூலமாக இடைப்பட்ட தேவன். எத்தனை கால தாமதங்கள் ஆனாலும் யோசேப்பு சொல்லுகிறார், ஆதியாகமம் 50:20, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை காரியங்கள் தடுத்தாலும் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஏன்? காரியத்தை, அவனுக்குன்னு வைத்துக்கிற திட்டத்தை, தரிசனத்தை நிறைவேற்றும்படி, காரியங்கள் எல்லாம் கைகூடி வர பண்ணும்படி யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடினால யோசேப்பு சொல்லுகிறார், நிறைய எனக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும் கர்த்தர் அதை எல்லாம் எதா மாற்றிட்டாரு? நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென். இந்த மாதத்துல எல்லா காரியத்தையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றி தருவார். வெட்கத்திற்கு பதிலாய் 2 மடங்கு பலனை கர்த்தர் தருவார். சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் இந்த 7வது மாதத்துல 7 என்பது வேதத்துல ஒரு அதிசயமான ஆச்சரியமான எண். 7வது மாதத்துல சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சி படுத்துவார். ஆமென். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், அப்போஸ்தலர் 27:23ஆம் வசனத்துல அங்க வேதம் சொல்லுகிறது, அங்க 27:20ஆம் வசனத்துல, அநேக நாளாய் சூரியனை பார்க்க முடியல, நட்சத்திரங்களை பார்க்க முடியல, மிகுந்த பெருங்காற்று, மழை அடித்து கொண்டிருக்கிறது. ஆமென். 6 மாதத்துல ஒரு நட்சத்திரத்தை கூட பார்க்க முடியல, ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியல. எங்க போனாலும் அடி, எங்க போனாலும் தடை. அப்படி நீங்க சொல்றீங்களா? இனிமேலும் எனக்கு நம்பிக்கை இல்லை, இனி தப்பி பிழைப்போம் என்கிற
நம்பிக்கை முழுவதும் அற்று போயிருக்கலாம். பல பிரச்சனையில அப்படி மூழ்கி போயிருக்கலாம். அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாமல் போராடி கொண்டு இருக்கலாம். இனி என் வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டா என்று நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கலாம். அப்படிதான் அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலோடு பிரயாணம் பண்ணின 276 பேரும் சூரியனை பார்க்க முடியல, நட்சத்திரத்தை பார்க்க முடியல, வெளிச்சத்தை பார்க்க முடியல, அங்க எதையுமே பார்க்க முடியல. 14 நாளாய் பெரும் மழை, பெரும் காத்து, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றிலும் அற்று போயிற்று. ஆமென். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல், சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல், ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியாமல், எதிர்பார்த்த வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாமல், இனி என்ன இருக்கிறது, காலங்கள் போய்விட்டதே என்று தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாமல் அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் 24ஆம் வசனத்துல, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று அபயமிட்டாயே, உன்னுடைய வார்த்தையை நான் கேட்டேன், அந்த காரியத்தை நான் கைகூடி வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று அபயமிட்டு சொன்ன அந்த வார்த்தை கைகூடி வரக்கூடாதபடிக்கு பெருங்காற்று வரலாம், பெருமழை பெய்யலாம், சந்திரன் சூரியனை பார்க்காமல் இருக்கலாம், நட்சத்திரங்களை பார்க்காமல் இருக்கலாம், தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அச்சு போகாமல் இருக்கலாம். ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று அபயமிட்டதை போல ஆண்டவரே என்னையும் ஆசீர்வதியும், எனக்கு ஒரு எதிர்காலம் வேணும், என் காரியத்தை கைகூடி வரப்பண்ணுங்கப்பா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யுங்க, நான் எடுக்கிற முயற்சி எல்லாம் அதெல்லாம் தோற்று போகிறது, கைகூடி வரப்பண்ண வேண்டும் என்று எதெல்லாம் ஆண்டவரிடத்துல நீங்கள் கரங்களை உயர்த்தி அப்போஸ்தலனாகிய பவுலை போல அபயமிட்டீர்களோ, அதற்கு ஒரு வெளிச்சம் இதுவரை கிடைக்காமல் இருக்கலாம், ஒரு நம்பிக்கை இதுவரைக்கும் துளிர் விடாமல் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று என்னிடத்துல அபயமிட்டு அந்த சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன்ப்பா. இதோ அதற்காக உன்னுடனே யாத்திரை பண்ணுகிற யாவரையும் உனக்கு நான் தயவு பண்ணினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், கர்த்தர் உங்கள் கூக்குரலை கேட்கிறவர், கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். ஓ, காரியத்தை ஏற்ற வேளையில கைகூடி வரப்பண்ண வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு எதிரையா யோசேப்புக்கு நடந்தது போல, அந்த கப்பல் பிரயாணத்திற்கு நடந்தது போல எத்தனை தடைகள் வந்தாலும் பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வரப்பண்ணும் பொழுது அதை யாராலும் தடுக்கவே முடியாது. ஆமென். அதே அதிகாரம் கடைசி வசனத்துல 44 எழுதப்பட்டிருக்கிறது, அவங்க எல்லாரும் இவ்விதமா எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த மாதத்திலும் கர்த்தர் என்னென்ன காரியத்துல நீங்க வெற்றி பெறணுமோ கர்த்தர் உங்களை கரை சேர்த்திருவார். ஆமென். அல்லேலூயா. என அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறவர், அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க மறந்திருக்கலாம், கர்த்தர் அதை மறக்கவே மாட்டார். ஆமென். லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம திருப்புவோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. சகரியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதப்பா, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத்து ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொன்ன உடனே சகரியா 18ஆம் வசனத்துல சொல்லுகிறார், தேவ தூதரை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன், நான் கிழவனாயிருக்கிறேனே, என் மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறாளே. ஆமென். என்றைக்கோ ஒரு நாள் அவன் ஜெபம் பண்ணி இருக்கிறான், ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை வேணும், ஆண்டவரே என் கர்ப்பத்தை கத்த திறப்பீராக, எனக்கு ஒரு புத்திர சுகாரத்தை தருவீராக. ஆனா அதெல்லாம் வாய்க்கல. சகரியாவே அதை மறந்திருக்கலாம், ஆனா கர்த்தர் மறக்க மாட்டாரு, அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். சகரியா சொல்லுகிறான், நான் கிழவன் ஆயிட்டேனே, என் மனைவி வயது சென்றவளா இருக்கிறாளே, இது எப்படி சாத்தியமாகும்? அன்றைக்கு தேவதூதன் சொல்லுகிறான், உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமென். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர். எதற்காக கைகூடி வரணும், காரியம் வாய்க்கணும் நீங்க ஜெபித்தீங்களோ அந்த காரியத்தையே நீங்க நம்பிக்கை இல்லாதவர்களாய் மறந்து போயிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமென்.
ஹல்லேலூயா. அது நம்பிக்கையற்று போனாலும் கர்த்தர் உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் உங்களை வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. 19ஆம் வசனத்துல தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல உள்ள நல்ல செய்தி என்ன? பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நாங்கள் எழுந்து கட்டுவோம். ஹல்லேலூயா. சபை கட்டப்படும், குடும்பம் கட்டப்படும், தொழில் கட்டப்படும், வியாபாரம் கட்டப்படும். தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் மாற்றி உன் சரீரத்தை கர்த்தர் வரங்களினால, வல்லமையினால, அபிஷேகத்தினால நிரப்பி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. திரும்ப வாழ வயதாய் கர்த்தர் மாற்றுவார். நீ கட்டப்படுவாய். அப்படியே நாம் எழுந்து நிற்போமா? அல்லேலூயா. அன்றைக்கு மகதலேனா மரியாள் விடியற் காலத்துல இயேசுவை சந்திக்கும்படி புறப்பட்டு அவளோடு கூட சகோதரிகளோடு அவள் கடந்து செல்லும் பொழுது, கல்லறின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான்? ஆமென். மரியாளுடைய தாகமெல்லாம் இயேசுவின் சரீரத்தை பார்க்கணும். ஆனால் அதற்கு தடையா இருக்கிற பெரிய கல், அதை யார் எனக்காக புரட்டி தள்ளுவார்? ஒரு கேள்விக்குறியோடு அவள் கடந்து சென்றாள். அந்த கல் மிகவும் பெரியதாயிருந்தது. மத்தேயு 28:2 சொல்லுகிறது, அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ விரும்புகிறதை கேள். உன் விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு வாய்க்கும். நீதிமான் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதற்கு விரோதமாய் எத்தனை கால தாமதம் ஆனாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் கர்த்தர் அந்த காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுமா, கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால் வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால் வாய்க்கும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயும் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடினால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். எங்களுக்காக காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற தேவன் இந்த மாதத்துல நான் விரும்புகிற காரியம், நான் முயற்சி செய்கிற காரியம், நீங்க செபிக்கிற காரியம், காத்திருக்கிற காரியம், அந்த காரியத்தை எல்லாம் கைகூடி வர பண்ணுவார். உமக்கு நன்றி. கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால வாய்க்கும். வசனம் வாய்க்கும். வாக்கு தத்தங்கள் எல்லாம் வாய்க்கும். உமக்கு நன்றி. காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். சுதந்திரத்தை நிச்சயமாய் பிடிக்க செய்வார். காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். சுதந்திரத்தை நிச்சயமாய் பிடிக்க செய்வார். இது கிருபையின் மாதம், மகிமையின் மாதம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். இது கிருபையின் மாதம், மகிமையின் மாதம், காரியங்கள் வாய்க்க பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். சொல்லுவோமா? நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் செய்திடுவாரே. கேட்டதெல்லாம் நிறைவேற்றி உயர்த்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்திடுவாரே. கேட்டதெல்லாம் நிறைவேற்றி
உயர்த்திடுவாரே. கொடுத்த வாக்கு தத்தம் கம்ப்ளீட்டா தாகத்தோடு கண்ணீர் ஜபமெல்லாம் களிப்பாக கொடுத்த வாக்கு தத்தம் கம்ப்ளீட்டா தந்திடுவாரே. கண்ணீர் ஜபமெல்லாம் களிப்பாக இயேசு ராஜா ராஜாவா இயேசு ராஜா என ராஜாவா மாற்றிடும் நேரம் இது கிருபையின் நேரம் மகிமையின் நேரம் காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம் இது கிருபையின் நேரம் அல்லேலூயா அல்லேலூயா காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம் அல்லேலூயா அல்லேலூயா காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம் வலது இடது பக்கம் பெருக கிருபை செய்வாரே. புதிய ஆசைகளை பிரதிஷ்டை செய்து தருவாரே. சலோமா வலது இடது பக்கம் பெருக கிருபை செய்வாரே. புதிய ஆசைகளை செய்து தருவாரே. கடனே கடனே இல்லாமல் அள்ளி கொடுக்க வைத்திடுவாரே. இனி வெட்கம் இல்லாமல் தலை நிமிர செய்திடுவாரே. அள்ளி கொடுக்க வைத்திடுவாரே. சலோமா வெட்கம் இல்லாமல் தலை நிமிர செய்திடுவாரே. இயேசு ராஜா என்னை ராஜாவா மாற்றிடும். இயேசு ராஜா என்னை ராஜாவா இது கிருபையின் நேரம் மகிமையின் நேரம் காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம் இது கிருபையின் நேரம் மகிமையின் நேரம் காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா அல்லேலூயா காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். சலோமா விசுவாசத்தோடு அல்லேலூயா காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். ஓ அல்லேலூயா அல்லேலூயா காரியங்கள் வாய்க்க பண்ணும் அல்லேலூயா காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். காரியத்தை கைகூடி வர சுதந்திரத்தை நிச்சயமாய் என் காரியத்தை கைகூடி சுதந்திரத்தை நிச்சயமாய் இது கிருபையின் மாதம் மகிமையின் மாதம் காரியங்கள் வாய்க்கப்படும் மாதம் இது கிருபையின் மாதம் மகிமையின் மாதம் காரியங்கள் வாய்க்கப்படும் மாதம். நல்ல கரங்களை தட்டி பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். அல்லேலூயா.